ஓகே. நான் இதே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஷாப்பிங்ல என்னென்ன போயிருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக பிளான் என்னன்னா 3000 நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. எடுத்துகிட்டு போன 3000ல எவ்வளோ செலவு பண்ணோம், அதிகமாகச்சா கம்மியாச்சா, யார் யாருக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீட்டுக்கு போகலாம். இதே வீடியோவில் சொல்லியிருந்தேன் கேவி டெக்ஸ் தான் சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கேவி டெக்ஸ் ஃபஸ்ட்டு பசங்களோட ட்ரெஸ் பார்க்கலாம். பசங்க வந்து எப்பயும் போல அவங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ். இது வந்து சின்னவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேமஸ் ஒரு சைஸ் பெருசா பெரியது. இது பெரியவரோடது. கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து செலக்ட் பண்ணது தலைவர் தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் தலைவர் தலைவருக்கு வந்து ஒரு பேண்ட்டு. ஆக்சுவலாக இந்த கலரில் பேண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த காட்டன் பேண்ட் யூஸ் பண்ண மாட்டார், ஜீன் தான் யூஸ் பண்ணுவார். இந்த பேண்ட் அவருக்கு இந்த கலரில் பேண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வச்சுருந்தார் ஏற்கனவே. அந்த வீட்டில் இருக்கும்போது எலி கடிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி ஒன்று எடுத்துட்டாரு. இதோட ப்ரைஸ் வந்து 529 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்து. வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சேரீ கூட பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் இவங்க இப்போ போன வருஷம் கல்யாணம் நாளைக்கு எடுத்து கொடுத்த ஷர்ட் கூட வச்சுருக்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ ஷர்ட் ஒரு 2 எடுத்தாரு. இது வந்து அவர் செலக்ட் பண்ணார். இது வந்து நான் அவருக்கு செலக்ட் பண்ணேன். நான் எப்பவுமே இந்த டார்க் கலரில் வரும் இல்லையா, அதனால இந்த கலர் நான் அவருக்கு செலக்ட் பண்ணேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து அவர் எடுத்தார். அவருக்கு வந்து இந்த லைட் கலர் பிடிக்கும். ஒரு ஷர்ட் வந்து 439 ரூபாய். இதுவுமே சேம் தான் ஷர்ட். இது 3மே தலைவர் எடுத்தாரு. தலைவரோட பில் வந்து இதுதான் 1407 rupees. தெரியுதா? நான் வந்து அடிக்கடி ட்ரெஸ் எடுப்பேன். அடிக்கடி எனக்கு தோன்றப்போ சாரி எடுப்பேன். அதனால் எனக்கு வேணான்னு சொன்னேன். ஆனால் லாஸ்ட்டு நான் தீபாவளிக்கே சொல்லிட்டு எடுக்கல. அவர் அது சொல்லி அது எடுக்காத விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போ குத்திக்கா வச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு எடுக்கலன்ட்டு. இந்த மாதிரிலாம் பேசுறதுக்குலாம் தேவையில்ல. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு ஒரு புடவை எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து இந்த சாரி எடுப்பேன். எப்பயுமே அது எவ்வளோ இருந்தாலும் இந்த காட்டன்ல தான் நம்ம கை போவோம். அது இல்லாமல் இந்த பீச் கலர், எங்கே இந்த பீச் கலர் இல்லை, அதனால இந்த பீச் கலர் எடுத்தேன். எப்படி இருக்கு சொல்லுங்க. அப்படியே நிறைய பெரிய பெரிய பூ போட்டு அப்படியே பீச் கலரில் ஒரு சின்ன ஜரி வச்சு சூப்பராக இருக்கு. நான் உங்களுக்கு கட்டி வீடியோ போடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 379. ஆனால் நல்ல ப்ரைஸ் தாங்க, நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும். கிளாத்லாம் சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். சாரீ மட்டும் ஆகாது இல்லை, அதனால் சாரீக்கு ப்ளவுஸு இந்த பூக்கு மேட்ச் பண்ணி இந்த பிங்க் ப்ளவுஸ் எடுத்தேன். இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து எங்கே இருக்கு இதோ இருக்குது 149 ரூபாய். எனக்கு இதை இன்னும் ஸ்டிச் பண்ணணும். இப்போன்னு பார்த்து நம்ம சுபா டெய்லர் மிஷின் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சா. நேற்று தான் கேட்டேன், எனக்கு வந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சோகமாகிடுச்சு. ஸோ இந்த சேரீ நான் பொங்கலுக்கு கட்டுவேன்னு தெரியல. ப்ளவுஸ் இல்லாமல் கட்டுறது கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். பார்க்கலாம். அப்புறம் இந்த சில்க் சாரீலாம் இருக்கிற பட்டு புடவைலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது. அதனால் அதுக்கு ப்ளவுஸ் மேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது எடுத்துருந்தேன். இது 3 பீஸும் வந்து 109 ரூபாய். 3 கலரு, இந்த மஸ்டர்ட் கலரு, மெரூன் கலரு, இந்த நேவி ப்ளூ, இது 3மே 109 ரூபாய்க்கு 1 மீட்டர். நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கிளாத் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது.
109 ரூபாய்க்கு இந்த 3 எடுக்கலாமா அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? இது 109 ரூபாய்க்கு. ஸோ அப்புறம் அந்த கடையில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்த வாளி ஒன்று கிஃப்டாக கொடுத்தாங்க. அங்கே வந்து எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுப்பாங்க. ரேட் வைஸு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வாளி பில் பார்த்தீங்கன்னா 846. பாப்பா பசங்களோட பில்லு, தலைவரோட பில்லு ஓவராலாக இங்கே போகிற பாருங்கள் 3400 சம்திங். என்னன்றது நான் மென்ஷன் பண்ணுறேன். எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் ஒரு 500 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. தலைவருக்கு நம்ம 2 ஷர்ட் எடுத்தோம். ஒரு ஷர்ட் எடுத்திருந்தா நம்ம ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருந்திருக்கும். அவருக்கு வந்து ஷர்ட் எல்லாமே நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வேறு இதுக்கப்புறம் வருதுன்றதுனால 2 ஷர்ட் எடுத்துட்டோம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அது வந்து இதுதான் ஆக மொத்தம் அவங்க கொடுத்த 3000 ரூபாயில் நம்ம குடும்பத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணனால எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. எங்களோட பொங்கல் பர்ச்சேஸ் இதுதான். நீங்கள் வந்து அவங்க கொடுத்த கவர்மெண்ட்டில் கொடுத்த 3000 என்ன செலவு பண்ணீங்க, அப்புறம் நீங்களாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்